நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் லூசு பயலே, அவன் காதலுக்காக உசுர விடுறான். ஆனா உன்னால ஒரு நாள் குடிய விட முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளு. போ. ஹலோ, யார் குடிச்சாங்க? சும்மா நடிச்சேன், நான் குடிக்கல. நிஜமாவா? அழகு எப்பயுமே போய் சொல்ல மாட்டான், அதுவும் லவ் பண்ற பொண்ணுகிட்ட பொய்யா சொல்ல மாட்டான். இந்த அல்வாலாம் என்கிட்ட கொடுக்காத. நீ கச்சா மச்சான போய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்ல. இப்ப நீ குடிச்சிருக்கியா இல்லையா? இல்ல. ஏன்? என்ன கேள்வி இது? நீ வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? நிஜமாவா? நான் சொன்ன நீ குடிக்கலையா? அம்புடு சந்தேகமா? எப்படி காதலிக்கிறதுன்னு கேட்டல்ல, இப்படிதான் காதலிக்கணும். ஐ லவ் யூ. அழகர், அங்க ஒரு பூ பூத்திருக்கு பாரு. எங்க? எங்க ஆண்டால பூவு? அங்க பாரு. எங்க? நிஜமாவே பூ எங்கன்னு தெரியல ஆண்டால. ஆண்டால இங்க பாரு, நீ எதுவும் பேசாத, கிளம்பு. இல்ல ஆண்டால, நானும். ஆமா ஆமா, நான் என்ன உன்ன மாதிரி கேணத்தனமா கணத்தை காட்டிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? போடா. என் செல்லம். ஏய் சுபத்ரா, என்ன பண்ற நீ? என்ன இப்படி இப்படின்னு உதட்ட வச்சு என்னென்னமோ பண்ற? ஐயா தாசில்தாரு, இப்படி இப்படின்னு உதட்ட வச்சு பண்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அது தெரியுது. அதுக்குன்னு இப்படி காலம் காத்தால கொடுத்துட்டு இருப்பியா? ஏங்க, அது என்ன இருமல் மருந்தா டைமிங் பார்த்து குடுக்கறதுக்கு? எப்ப வேணாலும் குடுக்கலாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன திடீர்னு இம்புட்டு பாசம்? ஆத்தி, நீங்க தலை சீவிர அழக பார்த்து உங்களுக்கு கொடுத்தேன்னு நினைச்சீங்களா? பின்ன வேற யாருக்கு கொடுத்த? குடுத்துற போறேன். யார் யாருக்கோ குடுக்குறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன சொல்ல வர நீ? யாருக்கு கொடுத்தாங்க? அது வந்து பண்ட சினிமாவையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறது. இந்த முத்த மேட்டரை வெளியிலேயே சொல்லி தொலைக்காத. அது இல்லங்க, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதத்தான் நானும் சொல்ல வர்றேன். இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு அப்பாவுக்கு தெரியவே கூடாது. இந்த குடும்பத்துல ஒரு பையனும் எதுவுமே விவரமா கேக்குறதே இல்ல. என்ன அத்தை தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க அத்தை. நேத்து அவன் அது விளங்குற மாதிரி சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் இச்சு எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியா? இச்சு அத்தை. அதை தாண்டி கேக்குறேன், எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியா? ஐயோ அது இல்ல அத்தை,
வார்த்தை வரலன்னா அது என்ன ஏதுன்னு பண்ணி தான் காட்டேன். நிஜமா அத்தா சொல்றீங்க? ஆமா, என்னாச்சு? அத்தை அங்க பாருங்க. ம்? ஏங்க இருங்க. என்ன முத்தமேட்ற கேட்காமலே போறீங்களே? எனக்கு வேணாம். இல்லங்க கேளுங்க. ஏய் எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கேளுங்கங்கற? ஏங்க முத்தத்தை உங்க கண்ணத்துல கேட்க சொல்ல, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னேன். காதுல கொடுத்தாலும் கண்ணத்துல கொடுத்தாலும் முத்தம் முத்தம் தானே. ஐயோ சரி சரி கொடுத்து தொலை. நேத்து அவங்க ஐயோ உனக்கு நேரங்காலமே தெரியாது. அது வந்துங்க மாமா. புருஷன் பொண்டாட்டி கொஞ்சிக்க கூடான்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் விவஸ்தை கட்டவன் இல்லை. அது வந்துங்க மாமா. பட்ட பகல்ல வாசல்ல வச்சு இந்த வயசுக்கு அப்புறம் இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ அது இல்லைங்க மாமா. நேத்து அவங்க இந்த வீட்டுல பெருசுகளுக்கும் கூறு கிடையாது, சிறுசுகளுக்கும் கூறு கிடையாது. ஐயே அவசரத்துக்கு பிறந்த குடும்பமா இருக்கும் போல இருக்கே. நடந்தது எதுவும் முழுசா கேட்காம வாய்க்கு வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இவர் என்ன பஞ்சாயத்தை கூட்டி தீர்ப்பு சொல்ல போறாரோ. ரொம்ப குஷ்டமாடா சாமி. என்னங்கண்ணே பொத்தையில் நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லனா என் தலையே வெடிச்சு போயிடும். ஆனா யாரும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. சரி சரி நான் காது கொடுத்து கேட்குறேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி அந்த முருகேச மகனோட வீட்டுக்கு வந்து இறங்குனீங்கல்ல? நேத்து ராத்திரியா? எனக்கு ஒன்றும் சரியா ஞாபகம் இல்லை. நீ சரியா போச்சு. நேத்து ராத்திரி அந்த முருகேச மகன் தானே வந்து இறக்கி விட்டுட்டு போனா. அண்ணி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. குடிக்க ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துல இருந்து மறுநாள் காலையில தெளிஞ்சு கண்ணு முழிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல வராது. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட போங்க கொழுந்தனாரு. குடிச்சது கூட்டிட்டு வந்தது முன்காது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அது இல்லாம இந்த விஷயத்த நான் சொல்ல முடியாது. சரி வேணா விடுங்க. நேத்து நடந்தது இன்னொரு நாளைக்கு நடக்காமல போகுது. அப்படி நடக்கிறப்ப நான் குடிக்காம தானாக்கு என்கிட்ட சொல்லுங்க, அப்ப நான் கேட்டுக்கிறேன். இது இன்னொரு வாட்டி நடக்கணுமாமே. இன்னொரு வாட்டி இது யார்கிட்ட போய் சொல்றது? அண்டாலு என்ன நீ? சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறதே நல்லது. என்ன நீ? நான் பாத்துட்டேன் ஆண்டாளு. என்ன பாத்தீங்க? என்ன என்ன சொல்ல வரீங்க? நீ அந்த முருகேச மகனுக்கு நான் பாத்துட்டேன். இங்க பாரு, நடந்த விஷயம் உன்னி என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அண்ணி என்ன லவ்வா? ஓகே ஓகே அசத்து. அண்ணி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உன் காதலுக்கு நான் சப்போர்ட். இப்ப எதுக்கு நீ பயப்படுற? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ ஒத்தாசையா இருக்க மாட்டியா? அது மாதிரி உனக்கு ஏதாவதுனா நான் ஒத்தாசையா இருப்பேன். இல்ல அண்ணி, லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டாளு அண்ணி இருக்க, நீ அசத்து. இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ போ. தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு தேங்க்ஸ்? இதெல்லாம் என்னுடைய கடமை. நீ போய் ரெஸ்ட் எடு போ. இந்த குடும்பத்தோட முதல் புரட்சிக்காரே நீதான் போல இருக்கே. உளி மாதிரி இருக்க உன்னை வச்சுதான் மலை மாதிரி இருக்க இந்த குடும்பத்தை கொடையணும். நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோயில் நிலத்துல முக்கா வயசு நிலம் ஆரிச்சாமியோட குத்தகையில் இருக்கு. ஆமா தம்பி. அவங்க குத்தகை கொடுத்து 14 வருஷம் ஆச்சு. அப்ப அவங்க கொடுத்த குத்தகை தொகைக்கு இப்ப மத்தவங்க கொடுக்குற குத்தகை தொகைக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆமா தம்பி, குத்தகை காலம் 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் புது குத்தகை தொகையை நாம நிர்ணயம் பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல? மழை இல்ல அது இல்லன்னு என்னென்னவோ காரணம் சொல்லி குத்தகை பணத்தை ஏத்தி தரல. உங்க அப்பா இத பத்தி பேச போனா பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு பேசுறதா நினைப்பாருன்னு எதுவுமே கேட்காம விட்டுட்டார். சரி, மத்த இடத்துல என்ன குத்தகை தொகை தராங்க? ஆர்ச்சாமி தர்றதை விட 10 மடங்கு அதிகமா தர்றாங்க. அப்ப அதே தானே அவரும் தரணும்.
வாஸ்தவமா பார்த்தா அப்படிதான் தரணும். அப்ப அதையே அவரையும் தர சொல்லுவான். வேணாம் தம்பி, எதுக்கு அந்த ஆள்கிட்ட வம்பு? ஏங்க நியாயத்தை சொல்றதுக்கு நம்ம எங்க பயப்படணும்? வேணாம் தம்பி, அவன் மோசமானவன், பிரச்சனையெல்லாம் பண்ணுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பார்த்து தம்பி. வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வயசுல பெரியவங்க நீங்க, எனக்குலாம் இதுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு உட்காருங்க. என்னையா வார வாரம் கோயில் கூட்டத்தை கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? வேலை வெட்டி எதுவும் இல்லையா? இல்ல, சக்தி தம்பி தான். ஓ, சட்டு புட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க, வேலை இருக்கு, நான் கிளம்பணும். தம்பி, கோயில் நிலத்துல பெரும் பகுதி உங்க குத்தகையில் இருக்கு. இதை சொல்றதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? பொறு ஆரிச்சாமி. 10 வருஷமா கோயிலுக்கு நீங்க குத்தகை தொகை தரல. இனிமேல் நீங்க கொடுக்க போற குத்தகை தொகை வந்து நீங்க கொடுத்துட்டு இருந்த குத்தகை தொகையை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். அப்புறமா வருஷத்துக்கு 3 கோட்டை நெல், நெய் வைத்தியத்துக்கும் குறுக்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. அதையும் நீங்க 10 வருஷமா தரவே இல்லை. இதெல்லாம் சேர்த்து மொத்தமா 30 கோட்டை நெல்லை நீங்க உடனே தரணும். வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். சரி சரி, மத்த விஷயங்களெல்லாம் பேசி முடிங்க, கடைசியில இதை பத்தி பேசலாம். வேற பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல தம்பி. ஓஹோ, அப்போ இந்த மீட்டிங்கே எனக்காக தான் போட்டீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படித்தான்ப்பா. இதே நியாயமான விஷயம். இது ஆளாளுக்கு சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். கமிட்டி என்ன குத்தகை தொகை நிர்ணயம் பண்ணாலும் அதை கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். கோவிலுக்கு தர வேண்டிய 30 கோட்டை நெல்ல முத போகத்துல 15, 2ஆம் போகத்துல 15 நான் தர்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கோவிலுக்கு வருஷம் தர வேண்டிய 3 கோட்டை நெல்ல அடுத்த வருஷத்துல இருந்து 4 கோட்டை நெல்லா ஓய்த்தி தரேன். என்ன போதுமா? ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் தானே? ஆமாப்பா, உண்மையிலே உனக்கு பெரிய மனசுதான். மறுப்பு சொல்லாம சரின்னு சொல்லிவிட்டியப்பா. அப்புறம் என்ன, கூட்டத்தை கலைங்க. கலைச்சிடுறோம். போருங்க போருங்க, எல்லாருக்கும் கரும்பு ஜூஸ் சொல்லிருக்கேன், இருந்து குடிச்சிட்டு கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம். யோ கமிட்டி தலைவரே, என்ன குத்தக விஷயத்தை சொல்லி குழப்பலான்னு பாத்தியா? நடக்காது. இதுல குழப்பறதுக்கு என்ன இருக்கு? தெரியும்டா எனக்கு, உங்க அப்பனாலேயே ஒண்ணும் கிழிக்க முடியல, நீ என்ன தடை பண்ணிருவ? டேய், நீ சின்ன பையன், நான் அரசியல்வாதி. எங்க விடணும் எங்க பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். கோவில் குத்தகெல்லாம் சின்ன சமாச்சாரம், இதுக்கெல்லாம் போய் நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். உனக்காக ஒரு பெரிய ஆயுதம் தயாராகிட்டு இருக்கு. அது ஒன்ன மட்டும் இல்ல, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ள போற ஆயுதம் அது. அதால உங்களை அடிக்கிறப்போ நீங்க வாழ்க்கை பூரா எந்திரிக்கவே முடியாது. உன் நெஞ்சில் அடிக்கிறேன், தயாராயிரு. என்ன ஆண்டாள், ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்க? ஆமா. போன் எடுத்து பேசு. இல்ல பரவாயில்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? அது எடுத்து பேசு. இல்ல இருக்கட்டும். என்ன தனியா பேசணுமா? நான் கூட இருக்கேன்னு பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? ஒரு தடவை போன் எடுக்கல புரிஞ்சுக்க மாட்டாங்களே. சரி எடுத்துதான் பேச. இல்ல அப்புறமா பேசிக்கிறேன். தேனு, முந்த நாள் என்ன நடந்துச்சுன்னா, அழகர் தான் அடிக்கிறான். அவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்? அவன் ஃபோன் காலை தான் அவாய்ட் பண்ணியா? அதை எடுக்காத, நான் சொல்றேன். என்ன பிரச்சனை அழகருக்கும் உனக்கும்? பிரச்சனை எங்களுக்குள்ள இல்ல, என்கிட்ட தான். என்னாச்சு?
ஏய் சிரிக்காதடி. இல்ல, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்க. ஆனா பூனை பால் பாயாசமே குடிச்சிருக்கே. என்ன என்னவா? பாக்குறப்பெல்லாம் அழகற, திட்டுற, முறைக்கிற. ஆனா பச்சைக்குன்னு ஒண்ணு குடுத்துருப்பா போல இருக்கே. அது தப்பா? தப்பில்ல. ஆனா உன்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கல. கொடுத்துட்டேன். இப்ப அதான் பிரச்சனையே. அண்ணி தானே, விட பாத்துக்கலாம். இல்லடி, அண்ணி என்கிட்ட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாதன்னு சொல்றப்போ எனக்கு பயம் வரல, அசிங்கமா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யார்கிட்டயும் மறைச்சதில்ல. முதல் தடவையா ஒரு விஷயத்த நான் வீட்ல இருந்து மறைக்கிறேன், அண்ணன் கிட்ட இருந்து மறைக்கிறேன். ஏய், ஆரம்பிக்கும் போதே உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அண்ணி என்கிட்ட உன்னை மாட்டி விட மாட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை பண்ண மாட்டேன். நான் ஒரு விஷயத்த பண்றப்போ அது தப்புன்னு எல்லாருக்கும் தோணுச்சுன்னா நான் அதை மறைக்க மாட்டேன், சண்டை போடுவேன். அதான் என் கேரக்டர். அதுக்காக அழகர் போனையே எடுக்க மாட்டேங்கிற? இல்லடி, இருக்கிற மனநிலைமையில அவனை ஏதாவது பேசி அவன் மனசு கஷ்டப்படுத்த கூடாது, அதான். நிஜமாவே அதான் காரணமா? என்னடி சொல்ற? இல்ல, இப்ப தப்புன்னு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒருவேளை அவனை கழட்டி கேட்டி விட்டுருவியோன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் சரியில்லை. என்ன சரியில்லை? உங்க அண்ணன் வந்து நோன்னு சொன்னா சண்டை போடுவேன். கோவமா சொன்னா சண்டை போடுவ. ஆனா பாசமா என்ன பாப்பு, இதெல்லாம் வேணாம் பாப்புன்னு சொன்னா மன்னிச்சிடு அண்ணன்னு சொல்லுவியா? சொல்லு. தெரியல. என்னடி தெரியலங்கிற? குழப்பமா இருக்குடி. வேணும் வேணும்னு மனசுக்குள்ள தோணுதான் செய்யுது. ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் மத்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. இப்ப என்னதான் பண்ணணும் உனக்கு? யோசிக்கலாம். தப்புடி. யோசிக்கிறது தப்பா? இப்ப யோசிக்கிறது ரொம்ப தப்பு. பாவண்டி. ஏய், பாவம் அது இதுன்னுலாம் சொல்லாத. அழகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கூட நான் உணர்ற ஒரு விஷயம், அந்த காதல் எனக்கு ரொம்ப புதுசு. அப்புறம் என்ன? அதான் யோசிக்கிறேன். என்னடி குழப்புற? ரெண்டு பக்கமும் பிரச்சனை வராம இது எப்படி முடிக்கிறதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. ஒருத்தருக்காக இன்னொருத்தரை விட்டு கொடுக்க முடியாம தவிக்கிறேன்டி. கஷ்டம்தான். அவன் தான் அடிக்கிறான். என்ன சொல்றது? ஏதாவது சொல்லு ப்ளீஸ். சொல்லுங்க அழகர். ஆண்டாளா? தெரியலையே. ஆமா ஆமா, நானும் போன் பண்ணேன். ஆனா அவ எடுக்கல. அவ அடிச்சதும் நான் திரும்ப கூப்பிடுறேனே. ஓகே ஓகே, பாய். ஏண்டி இந்த ஊர்ல காதல் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ, நான் அழகர் பேசுறேன். தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பிஸியா இருக்கேன். 2 நிமிஷம் பேசணும்டல. நான் முடியாதுன்னு சொல்றேன்ல. 2 நாளா நானும் போன் அடிச்சிட்டே இருக்கேன், போன் எடுக்க மாட்டேன்ற. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் இப்ப பேச முடியாது. நான் டியூட்டில இருக்கேன். எனக்காக பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இப்ப உங்ககிட்ட பேச முடியாது அழகர். இல்ல அண்டல. ஒரு தடவை சொன்னா புரியாதா? பேஷண்ட்டை தவிர இப்ப நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன். சிஸ்டர், அடுத்த பேஷண்ட் வர சொல்லுங்க. பேஷண்டா வந்திருக்கேன். இங்க பாரு. ஐயோ, இதான் உன் கூட பிரச்சனையே. ஏய், குலவ கழட்டுறா. என்ன பிரச்சனை உனக்கு? 2 நாளா உடம்பு சரியில்லை. ஓகே. நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன்.
இப்படி வந்திருக்கு. இதான் ஹார்ட்டோட எக்ஸ்ரேவா? ம். இது என்ன? இதான் என் இதயத்தில் அடைச்சிட்டுக்குன்னு சொன்னேன்ல. இதை எடுத்துட்டா சரியா போயிடும்ல? அதை தனியாக பிரிச்சு எடுக்க முடியாதுங்க. அதை பிரிச்சு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதயமே கிழிஞ்சிரும். இந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க வேலையை தான் நீ நைட் ஃபுல்லா உட்காந்து பண்ணிட்டு இருந்தியா? 4ஆம் கிளாஸ் வேலையா 2ஆம் கிளாஸ் வேலையா? நீ சிரிச்சல, அது போதும். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா சிரிக்காம? எதுக்கு 2 நாளா ஃபோன் எடுக்கல? அது திரும்ப மனசாட்சி வந்து தலை சிவரப்பா கண்ணாடியில் வந்து பேசிச்சா? அது இல்ல. ஏங்க எங்க அண்ணனை நம்புறாரு, அவருக்கு எப்படி நான் துரோகம் பண்றது? அதானே? என்ன கிண்டலா? இல்லப்பா, சீரியஸா தான் கேக்குறேன். பிரச்சனை தானே? ஆமா. ஏன் அது ஒரு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை தான். ஆனா அது ஏன் விட்டு விட்டு வருது? சில சமயம் இந்த உலகமே எதிர்த்துனாலும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுது. சரி. ஆனா சில சமயம் அண்ணனுக்கு நாம தப்பு பண்றோமோன்னு தோணுது. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு அண்ணனும் வேணும், நீயும் வேணும். அதான் பிரச்சனையே. போதுமா? அது இல்ல, நான் சொல்லவே இல்லையே. என்ன 2 பேர்ல ஒருத்தன் உடனே கிடைப்பான், இன்னொருத்தன் கொஞ்சம் லேட்டா கிடைப்பான். இப்படி ஏதாச்சும் சொல்லி நீ சமாளிக்காத. ஆண்டல, என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கல. சரி சரி, டென்ஷன் ஆகாத. என்ன முட்டாள்தனமான கேள்வி கேக்குற? சரிம்மா, ஆமா இல்லன்னு பதில் சொல்லலாம்ல? ஆமா ஆமா, அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்ன எந்த அளவுக்கு பிடிக்குது? நான் உன்னை லவ் பண்றேன்டா, புரியுதா? உன் போனை எடுக்காம இருக்கிறப்பெல்லாம் உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும், அதை விட எனக்கு கஷ்டமா இருக்கு. இது போதும் ஆண்டல. எனக்கு என் அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்னு நீ கேட்கவே இல்லையே. அதான் ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சு, அதை ஏன் திரும்ப கேட்குற? இப்ப நீ என்ன சொல்ல வர? ரொம்ப சிம்பிள் ஆண்டால. உங்க அண்ணன் தான் வேணும்னு நீ முடிவு பண்ணா வாழ்க்கை பூரா நீ கஷ்டப்படுவ. நான் தான் வேணும் நீ முடிவு பண்ணா உங்க அண்ணன் சரின்னு சொல்ற வரைக்கும் நீ கஷ்டப்படுவ. இதுக்கு ஒரே வழி, உங்க அண்ணன் ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி நடக்கும்? அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? நான் பாத்துக்கிறேன்னா விட. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. உங்க அண்ணன் அப்படி நினைப்பாரு இப்படி நினைப்பாரு, நாமளே ஏன் முடிவு பண்ணிக்கணும்? இந்த விஷயத்த நானே உங்க அண்ணன் சொல்லிடுறேன். அழகர், உங்க அண்ணன் சொல்ற பதில வச்சுட்டு என்ன பண்றது முடிவு பண்ணலாம். நான் வரேன்.